எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்தது யார்? பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நித்திய ஆவியினாலே நம்முடைய பரிசுத்த ஆவியாகிய தேவன் நித்தியமா இருக்கிறார், என்றென்றைக்கும் இருக்கிறார். நித்தியம்னா அழிவில்லாதவர், எப்பொழுதும் இருக்கக்கூடியவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இப்ப இந்த உலகத்துல நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நம்ம கிட்ட எவ்வளவோ சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்ம ஒழுங்கினமா நடக்கும் பொழுது, பரிசுத்தம் இல்லாம நடக்கும் பொழுது, அசுத்தமா நாம இருக்கும் பொழுது அவர் சகித்து நம்மளை பொறுத்து கொண்டு அவர் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனா அவர் நினைச்சா, அவர் ஒழுங்க பார்த்தார்னா நம்மளால வாழ முடியாது, நம்ம செத்து போயிடுவோம். ஏன்னா 1ஆம் நூற்றாண்டு காலத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது ஒரு காணிக்கையில மோசம் பண்ண ஒரு குடும்பம், அனனியா சப்பீரா, ஆவியானவர்கிட்ட நீ பொய் சொல்லிட்ட, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீ பொய் சொல்லிட்ட அப்படின்னு பேதுரு ஊழியக்காரர் சொன்ன உடனே அப்படியே கீழே விழுந்து செத்தே போயிட்டாங்க, பாதத்துல விழுந்து செத்து போயிட்டாங்க. அவ்வளவு வல்லமையான பரிசுத்த ஆவியானவர். ஆனா இந்த நாட்களிலே, இந்த கடைசி நாட்களிலே எப்படியாகிலும் நம்மளை சுத்திகரிக்கணும், எப்படியாகிலும் நம்மளை பரிசுத்தாக்கணும், எப்படியாகிலும் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லி நம்மோடு கூட அவர் போராடி கொண்டு இருக்கிறார். அதுதான் ரகசியம், அதுதான் உண்மை. இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய, அப்ப இயேசு கிறிஸ்து நித்திய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியானவரினால தான் அவரை பழுதற்ற பலியாக, இயேசுவை பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். அதோடு கூட அப்படி ஒப்பு கொடுத்ததுனாலே கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளார சுத்திகரிப்பது நிச்சயம், கேரண்டி. ஒரு ரத்தம் இருக்குதுன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். நம்முடைய மனசாட்சியை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கண்டிப்பா சுத்திகரிக்க முடியும். எதோ விளம்பரத்தை டிவியில பார்த்து நீங்க எண்ணெய் வாங்குறீங்க, சிலர் வெள்ளை ஆயிடலான்னு ஏதாவது கிரீம் வாங்குவீங்க, முடி வளர்க்கலான்னு சொல்லி எண்ணெய் வாங்குறீங்க. அதெல்லாம் உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் செத்த கிரியைகளார நம்மளை சுத்திகரிப்பது நிச்சயம்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார். அதனால அது பொய்யே கிடையாது, அது உண்மை. இன்னைக்கு எப்பேற்பட்ட செத்த கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில அது காணப்பட்டாலும் அவைகளை நீக்கி நம்மை சுத்திகரிக்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு போதுமானதா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிப்பது மட்டுமல்ல. சிலர் தப்பு செய்யும் பொழுது அவங்கள பார்த்து கேட்பாங்க, உனக்கு மனசாட்சி இருக்கா? இப்படி செய்றியே, உனக்கு மனசாட்சி இருக்கா? அப்போவாவது அந்த மனசாட்சி அவங்களுக்குள்ள பேசும். ஓ, மனசாட்சி, அப்ப அந்த மனசாட்சி கிரியை செய்யும். அப்படி மனசாட்சி இருக்கான்னு கேட்டோம் அவங்க அப்படி செய்யறாங்கன்னா அவங்க மனசாட்சி சுத்தம் ஆகல, அவங்களுடைய மனசாட்சி சூடுண்டு, அவங்க மனசாட்சி செத்து போச்சு. அப்ப அந்த மனசாட்சியை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்னைக்கு சுத்திகரிக்க வல்லமுள்ள ரத்தமா இருக்கிறது.
வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை போன்ற ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தம், இயேசு கிறிஸ்துடைய சொந்த ரத்தத்தினாலேயே இன்னைக்கு நம்மள பரிசுத்த ஸ்தலத்துல அவர் பிரவேசித்து நமக்கு இந்த சுத்திகரிப்பை உண்டாக்கி நித்திய மீட்பை, நித்திய மீட்பு என்று சொன்னா நிரந்தர மீட்பு. நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னா, நம் மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டதுன்னு சொன்னா, அதுக்கு பிறகு நமக்கு ஒரு கவலையுமே இல்லை. நமக்கு நித்திய காலமாக நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. நம்ம என்னைக்கு மரிச்சாலும் பரலோகத்துக்கு போலாம். ஏன்னா நம்முடைய மனசாட்சியில இருக்கிற செத்த கிரியைகள் எல்லாம் இயேசு நீக்கிட்டாரு, அப்படி ரத்தத்தினாலே கழுவிட்டாரு. அதே போல நமக்கு நித்திய மீட்பை இயேசு உண்டு பண்ணினார். ஏன் இயேசுவின் ரத்தம் தான் இந்த நித்திய மீட்பை நமக்கு தருது? ஏன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் இந்த மனசாட்சியை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி பார்த்தால், எபிரேயர் 9:9 அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். பழைய ஏற்பாட்டு காலத்து பலிகள், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்கள் இப்போ இருக்கிற காலத்துல நம்முடைய மனசாட்சியை என்ன செய்யாதான்? பூரணப்படுத்தாது. என்ன ஆட்டு ரத்தத்தை, என்ன மாட்டு ரத்தமா இருந்தாலும், எந்த மிருகத்தின் ரத்தமா இருந்தாலும், எந்த பறவைகளுடைய ரத்தமா இருந்தாலும், ஒருவேளை எந்த ஒரு மனுஷனுடைய ரத்தமா இருந்தாலும், அந்த ரத்தம் மனுஷனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தாது, மனசாட்சியை சுத்திகரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் மனசாட்சியை சுத்திகரிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால்தான் நமக்கு சுத்திகரிப்பு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால்தான் நமக்கு பாவ மன்னிப்பு. வேதம் சொல்லுகிறது 9:22, எபிரேயர் 9:22, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் இன்னைக்கு நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிற ரத்தம், சுத்திகரிக்கிற ரத்தம், பாவ மன்னிப்பை கொடுக்கிற ரத்தம், நித்திய மீட்பை தருகிற ரத்தம். வேற எந்த ரத்தமும் நம்மை சுத்திகரிக்க முடியாது. வேற எந்த ரத்தமும் நம்முடைய மனசாட்சியை பூரணப்படுத்த முடியாது. வேற பழைய ஏற்பாட்டு பலிகளோ, ஆசரிப்பு கூடாரத்தின் பலிகளோ நம்மை செத்த கிரியைகளார சுத்திகரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் செத்த கிரியைகளார நம்மளை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நமக்கு நித்திய மீட்பை, நித்திய மீட்புனா ரட்சிப்பு, அதை நமக்கு கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்முடைய மனசாட்சியை பூரணப்படுத்துகிறது. இன்னைக்கு எத்தனையோ பேர் மனசாட்சி இல்லாததுனால அநேகர் தங்களுடைய குடும்பங்களிலே, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு துரோகம் பண்ணுகிற காலமா இருக்கிறது. குடும்பத்தில் உள்ளவங்க ஒருத்தர் ஒருத்தர் துரோகம் பண்றாங்க. புருஷன் மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறான், மனைவி புருஷனுக்கு துரோகம் பண்ணுகிறாள், பிள்ளைகள் பெற்றோருக்கு துரோகம் பண்றாங்க, பெற்றோர் பிள்ளைகளுக்கு துரோகம் பண்றாங்க. அண்ணன் தம்பிங்க சொத்துக்காக இந்த காலங்களிலே மூணாவது ஒரு நபரை என்ன பண்றாங்க? கூலி கொடுத்து ஆள் வைக்கிறாங்க, அடிக்க கொல்ல. இதெல்லாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எதனால? சுத்த மனசாட்சி இல்லை. அவங்க மனசாட்சி செத்த கிரியைகள் அங்க இருக்கு. வேதம் சொல்லுகிறது, ஒரு ஒரு செத்த தைலம் என்ன, ஒரு செத்த ஈ என்ன பண்ணுமா? தைலத்தை நார பண்ணிடுமா. ஒரே ஒரு செத்த ஈ, தைலம்னா வாசனையான ஒரு இது, தைலம் அபிஷேகம் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது, அபிஷேக தைலம். தைலம் என்பது இன்னொரு வகையில சொன்னா கீழையாத்தின் பிசின் தைலம். அது எதற்கு உபயோகப்படும்னா குணமாக்குவதற்கு. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த தைலம் ஒரே ஒரு செத்த ஈ அதுக்குள்ள விழுந்துட்டா போதும், அதை நாத்தடிக்க வச்சிருமா. என்ன நாத்தடிக்குது? வாசனையா இருக்க வேண்டிய தைலம் இன்னைக்கு நாத்தடிக்கு. நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனுக்காக மகிமையாய் வாழ வேண்டியவங்க,
பரிசுத்தமாய் வாழ வேண்டியவங்க, இயேசுக்காக பக்தி வைராகியமா வாழ வேண்டியவங்களுடைய வாழ்க்கை, நறுமணமா வாழ வேண்டியவங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு நாத்தடிக்குது என்று சொன்னா, இதுக்கு செத்த கிரியைகள், ஒரு செத்து தைலத்தில் விழுந்தது போல செத்த கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில இருப்பதனால தான் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க முடியாமல் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை நாறுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா வேற வழியே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அல்லாமல் நம்மள வேற எதுவுமே நம்மள சுத்திகரிக்க முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 9:26, அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். பாவத்தை நீக்க இயேசு ஒரே தரம் வெளிப்பட்டுட்டார். அடிக்கடி அவர் மறிக்க வேண்டியதில்லை, திரும்ப மறிக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியம் என்னன்னா, இயேசுவே என் பாவங்களை மன்னியும் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். அந்த வார்த்தையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நம்ம பாவத்தை மன்னிச்சிருவார். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் இயேசு கொடுக்கிற இலவசமான காரியங்களை பெற்றுக்கொள்றதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்லை. ரேஷன் கடையில இலவசமா தராங்கன்னா போய் லைன் நின்று வாங்குறோம். எல்லாம் வயிற்றுக்காக நாம என்ன பண்றோம், அதுல என்ன தந்தாலும், ஒரு கோதுமை தந்தாலும், அரிசி தந்தாலும், அங்க வெல்லம் தந்தாலும், சக்கரை என்ன தராங்களோ, ஃப்ரீயா என்ன தந்தாங்களோ அதை விட்டுறக்கூடாதுன்னு போய் வாங்குறோம். பணம் கொடுத்தாலும் போய் வாங்குறோம். இதெல்லாம் சரீரத்துக்காக வாங்குறோமே. இந்த சரீரம் இன்னைக்கு மரிச்சா மண்ணுல போயிடும், இந்த மண்ணோட போயிடும். ஆனா நம்முடைய ஆத்மா நித்திய நித்திய காலமாக வாழக்கூடியது. அதுக்கு முடிவே கிடையாது. அந்த ஆத்மாவுக்கு முடிவே கிடையாது, அழிவே கிடையாது. அப்ப அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ஆத்மா தேவன் கிட்ட போய் சேர வேண்டும். இப்ப நம்ம எல்லாரும் நமக்குள்ள ஒண்ணு வச்சிருக்கார், அதுதான் ஆத்மா. நம்ம மரிச்சு போயிட்டா அந்த ஆத்மாவை ஆண்டவர் எடுத்து அங்க வச்சுக்கிறார். அப்பதான் நம்ம மரிச்சு போயிடுறோம். அந்த ஆத்மா ஒண்ணு பரலோகத்துல இருக்கா, நரகத்துல இருக்கா, அதுதான் பேச்சு. அப்போ இந்த சரீரம் என்பது உண்மையான மனுஷனே கிடையாது. சின்ன குழந்தையா இருக்கும்போது கையில தூக்கிட்டு போயிடுறோம். இன்னும் கொஞ்சம் பெருசானா 5 வயசு வரைக்கும் தூக்கலாம். சிலர் 10 வயசு வரைக்கும் குழந்தைகளை தூக்க. இப்போ எங்க வீட்டுல இருக்கிற பசங்க தூக்க சொல்றாங்க. எப்படி தூக்குறது? அப்போ இப்படி சின்ன பசங்களா இருக்கிற வரைக்கும் தூக்கலாம். சின்ன பசங்களா இருக்கும்போது சின்ன பசங்களா இருப்பாங்க. பெருசா ஆகும்போது இன்னும் பெருசா ஆவாங்க. ஆனா ரொம்ப பெருசா இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப அந்த உருவம், சரீர உருவம் என்பது அது மாறிட்டே இருக்கும். சின்ன வயசுல இருக்கும் பொழுது வேற மாதிரி இருந்திருப்பாங்க. பெருசாகும் பொழுது ஒரு ஒரு பையன் சின்ன வயசுல மெலிசா இருந்திருப்பான், பெரிய வயசாகும்போது குண்டா இருப்பான். இதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஒரு குழந்தை சின்ன வயசுல வெள்ளையா பிறந்திருக்கும், போக போக கருப்பாயிட்டு இருக்கும், தெரியாது. இதெல்லாம் சரீர வித்தியாசங்கள், சரீரத்துல மாறுதல்கள். அதனால இந்த சரீரம் என்பது நிரந்தரமே கிடையாது. அதனால நம்ம என்னதான் கிரீம் போட்டாலும், என்னதான் முடி வளர்த்தாலும் இதெல்லாம் வேஸ்ட். ஏன்னா ஒரு நாள் எல்லாமே மண்ணுக்கு தான். ஆனா நம்முடைய ஆத்மாவுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால என் ஆத்மாவை கழுவும், ஆண்டவரே என் ஆத்மாவில் இருக்கிற செத்த கிரியைகளை நீக்கி என்னை சுத்திகரியும். ஏன்னா இந்த ஆத்மா ஜீவன் உள்ளது. ஒரு ஒரு மோட்டர் ஒரு சின்ன ஒரு பொம்மைக்குள்ள இருக்குன்னா, அந்த பொம்மை உடைஞ்சு போச்சுன்னா கூட அந்த மோட்டர் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மோட்டர் எதுக்காவது உதவும் அப்படின்னா அந்த மோட்டரை மட்டும் எடுத்துப்பாங்க. ஒரு சின்ன ஒரு மிஷின், ஏன்னா அது ஓடுது. பொம்மை உடைஞ்சு போச்சு, ஆனா அது உள்ள மிஷினை எடுத்துக்குவாங்க, வேற எதுக்காவது யூஸ் பண்ணலாம். அது போலதான் நம்முடைய ஆத்மா, அது அழிவில்லாதது. அதை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார்.
நம்முடைய சரீரமே அழிஞ்சாலும் நம்முடைய ஆத்துமா அழிவு இல்லாததா இருக்கிறனால இந்த ஆத்துமாவை தேவன் அவருடைய ராஜ்யத்துல சேர்த்துக் கொள்வார். இல்ல கெட்ட ஆத்துமாவா இருந்தா, சுத்திகரிக்கப்படாத ஆத்துமாவா இருந்தா நரகத்துல தான் கொண்டு போய் சேர்ப்பார். இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில தாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில எப்படி வாழறாங்க? மனசாட்சி இல்லாம வாழ்றாங்களா? செத்த கிரியை உள்ளவங்களா மனசாட்சியில காணப்படுறாங்களா? ஒரு குடும்பத்துல குடும்பத்துல ஒரு அன்பு இல்லாம வாழறாங்களா? அதெல்லாம் செத்த ஆத்துமா. ஆண்டவர் கணக்கு எடுப்பார். இதுல எத்தனை செத்த ஆத்துமா இருக்கு? நம்ம சபையில இப்போ தேவ தூதர் கணக்கு எடுக்கிறாங்கன்னு வைங்க. அதுல செத்த ஆத்துமா எது? சுத்திகரிக்கப்படாத ஆத்துமா எது? சுத்தமான ஆத்துமா எது? இப்படி எல்லாம் ஆண்டவர் கணக்கு வச்சாருன்னா ஒரு 4 பேர் தேர்வுமான்னு தெரியாது. ஏன்னா சுத்தமான ஆத்துமா என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல அன்புள்ள ஒரு ஆத்மாவா இருக்கும். அந்த ஆத்துமா அநேகரை மன்னிக்கிற ஆத்துமாவா இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படி பாவங்களை மன்னிக்கிறதோ அதுபோல ஒருவருடைய குற்றங்களை ஒருவர் மன்னிப்பாங்க. அது சுத்தமான ஒரு ஆத்துமா. ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் மனைவின்னா அவங்க 2 பேரும் ஒருவர் மன்னிப்பாங்க. ஒரு பிள்ளைகள் அப்படின்னா அந்த பிள்ளைகள் சுத்தமான ஆத்மா உடையவர்களா இருந்தா பெற்றோரை கனப்படுத்துவாங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிவாங்க. ஒரு மருமகன் அப்படின்னா ஒரு மருமகள்னா அவங்க தங்களுடைய மாமனார் அல்லது மாமியார் அவங்கள வந்து கனப்படுத்துவாங்க, அவங்கள வந்து உதாசீனப்படுத்த மாட்டாங்க. அப்ப அது சுத்தமான ஆத்துமா. சும்மா ஒரு ஆளை பார்த்தே நம்ம சொல்லிடலாம், அவங்களுடைய நடக்கையை பார்த்தே சொல்லிடலாம் அவங்க எப்படிப்பட்டவங்க. பழைய காலங்களில ஒரு பெண்ணை போய் அந்த வீட்டுல போய் பார்க்க போகும்போது என்ன செய்வாங்களாம், அந்த பெண் வந்து தங்கள் வீட்டுக்கு நல்ல ஒரு பெண்ணா, அந்த பெண்ணை நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டு வரலாமான்னு கண்டுபிடிக்க வழியில ஒரு தொடப்பத்தை போட்டு வச்சிருப்பாங்களாம். அந்த பெண்ணை வாமா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அந்த பெண் வருமா? வந்தா அந்த பெண் வழியில இருக்கிற தொடப்பத்தை எடுத்து வச்சு ஓரமா எடுத்து வச்சுட்டு வந்தா அது நல்ல பெண்ணு. அதை அப்படியே தாண்டிட்டு வந்தா அது லாக்கி இல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. சரி நாங்க போய் சொல்லி அனுப்புறோம்னு போயிடுவாங்க. அதே அந்த பொண்ணு அந்த தொடப்பத்தை எடுத்து ஓரமா வச்சுட்டு அந்த வந்த பெரியவங்களை கனப்படுத்தி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி ஏதோ பண்ணிச்சானா உடனே அவங்க பூவெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதை தலையில வச்சுட்டு அடுத்த வாரம் நிச்சயம், அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஒரு பெண் அதை வச்சு அது வந்து தண்ணி கொண்டு கொடுக்குதா அப்படின்னு பார்ப்பாங்களாம். வீட்டுக்கு வந்தவங்க யாரோ ஒருத்தர் வராங்க, ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு வந்து தரும்பொழுது ஓ இந்த பெண் எவ்வளவு நல்ல பெண்ணு. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தண்ணி கொடுத்தவங்களாம் நல்ல பிள்ளைங்கன்னு சொல்லி எப்படி ஈசாக்குக்கு ரெபேக்கால திருமணம் செஞ்சு வச்சாங்க. ஒட்டகத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்துனாங்க, அவருக்கு எலேசருக்கு தண்ணி வார்த்தாங்க. அப்படி அந்த காலத்துல குடம் குடமா தண்ணி. இன்னைக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க கூட பெண்களுக்கு பிள்ளைகளுக்கு கேமு. யாருன்னா வந்தா கூட கேமை பார்த்துக்கிட்டே வருவாங்க. யாருங்க? இல்லைங்க, டாமால்னு கதவு மூட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க கேமு தடப்படுது. அவங்க வாழ்க்கையை பத்தி இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு கவலை இல்லை. அவங்க கேம் கெட்டு போயிடக்கூடாது. அவங்க பார்க்குற கேமு, விளையாடுற கேமு அங்க வந்து இடையூறு வரக்கூடாது. அதனால வந்தவங்க யாருன்னு கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்தவங்க யாரோ இல்ல அவ்வளவுதான் கதவு மூடிடுவாங்க. சிலர் கதவு கூட திறக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா மனசாட்சி நிறைய பேருக்கு இல்ல. அந்த மனசாட்சியை தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே சுத்திகரிக்க வேண்டும். அந்த மனசாட்சியை உருவாக்க வேண்டும். ஏன்னா இந்த மனசாட்சி இல்லாம யாருமே பரலோகம் போக முடியாது. இந்த மனசாட்சி சுத்திகரிக்கப்படாம பரலோகம் போக முடியாது. ஒரு கல்யாணத்துக்கு நீங்க போனோம்னா என்னென்ன மேக்கப் போடுவீங்க சொல்லுங்க. உங்ககிட்ட இல்லைன்னாலும் பக்கத்து வீட்லயாவது வாங்கி நகையை போடுவீங்க. உங்க வீட்டுல ஒரு பட்டு புடவை நல்லது இல்லைன்னாலும் பக்கத்துலயாவது வாங்கி நல்ல புடவையை கட்டிட்டு போவீங்க.
அப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகும்போதே இப்படியெல்லாம் நம்ம இப்படி பண்றோமே, ஆயத்தம் பண்றோமே, பரலோகத்துக்கு நம்ம போறோம் இல்லையா? பரலோகத்துக்கு போகும்பொழுது எவ்வளவு பரிசுத்தம் வேணும். தேவனிடத்துல போய் சேர்வதற்கு நாம் அங்க போய் நடிக்க முடியாது. நம்முடைய வேஷம் கலைந்து போய்விடும். அங்க போய் வேஷம் போட முடியாது. இந்த உலகத்துல வேஷம் போடலாம். எத்தனையோ குடும்பங்களிலே வயதானவர்களை பெற்ற தாய் தகப்பனை கவனிக்காம இருக்காங்க. அவங்களுக்கு சோறு போடாம இருக்காங்க. அவங்க எல்லாம் செத்த மனசாட்சி உடைய பிள்ளைகள். எத்தனையோ குடும்பங்களிலே ஒரு மருமகள் மாமியார சோறு போட்டு கவனிக்காம இருப்பாங்க. எத்தனையோ குடும்பங்கள்ல அவங்க வயசு காரணமாக அவங்கள ஒதுக்கி வச்சிட்டு இருப்பாங்க. எத்தனையோ குடும்பங்களில அவங்களுடைய வியாதியின் காரணமாக அவங்கள தனிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் மனசாட்சி இல்லாததுனால நடக்குது. இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனுதின வாழ்க்கையில இன்னைக்கு நாம் என்ன செய்யறோமோ அது நாளைக்கு நமக்கே சேரும் என்ற இந்த ஒரு சாதாரண ஒரு விஷயம் கூட நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு நீங்க உங்க மாமியார உங்க மாமனார கனப்படுத்தாம இருந்தா நாளைக்கு நீங்களும் மாமனார் மாமியாரா ஆகும் பொழுது உங்களையும் யாரும் கனப்படுத்த மாட்டாங்க. நீங்க இப்போ உங்க வீட்டுல வயதானவங்க வியாதிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னு அவங்கள ஒதுக்கி வச்சிருந்தா, அவங்கள கவனிக்காம இருந்தா நாளைக்கு அதே நிலைமை தான் நமக்கும் வரும். இதெல்லாம் நம் மனசாட்சியில ஏத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய மனதிலே ஏத்தி கொள்ள வேண்டும். இதெல்லாம் நமக்கு தெரியாம நமக்கு இருக்கிற வயதுல இளமையில இதெல்லாம் தெரியாம நாம் வாழ்ந்துருவோம். ஆனா வயதாகும் பொழுதுதான் ஒண்ணு ஒண்ணா புரியும். இன்னைக்கு நாம் மற்றவங்களை ஒதுக்கும் பொழுது நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா நாளைக்கு நம்மள மத்தவங்க ஒதுக்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும். அதனால நம்முடைய மனசாட்சி இன்னைக்கு செத்த கிரியைகளால கழுவப்பட வேண்டும். நம்முடைய மனசாட்சி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். இதற்கெல்லாம் ஒரே ஒரு ரகசியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே பரிசுத்த ஆவியானவர்னாலதான் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடிந்தது. என்ன திட்டம்? இந்த உலகத்துல தேவனுக்கு தம்மை பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு அதை செய்து முடித்தார் என்று சொன்னா, அதே பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நமக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் நம்மளை நிச்சயமாக நம்மளை பரிசுத்தப்படுத்த, நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்க அவர் நமக்கு உதவி செய்வார். ஆனால் இந்த நாட்களில பரிசுத்த ஆவியானவர் நிறைய பேர் பெறாம இருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் இருந்தா தானே சுத்திகரிப்பார். இன்னைக்கு சபையில போய் பரிசுத்த ஆவி பெற்றீங்களா அப்படின்னா ஒரு சில இந்த காலத்து பசங்க எங்க விக்கிறாங்க சொல்லுங்க, நாங்க வாங்கிக்கிறோம் அப்படிதான் சொல்லுவாங்க. முதலாம் நூற்றாண்டு காலத்துல நீங்க பரிசுத்த ஆவி பெற்றீங்களா? எங்களுக்கு கேள்விப்படவே இல்லை. அப்படியா? சரி, ஜெபம் பண்ணி தள்ள கையை வச்சு ஜெபம் பண்ண உடனே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. அங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? யோவான் கொடுத்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் எடுத்தோம். இல்ல, அது கரெக்ட் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு திரும்ப ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. இன்னைக்கு பரலோகம் போற நாம உங்களுக்கு மனம் திரும்புதல்ல சந்தேகம் இருந்தா தயவு செய்து திரும்ப மனம் திரும்புங்க. ஆண்டவரே, என் பாவங்களை எனக்கு மன்னியும், என் அக்கிரமங்களை எனக்கு மன்னியும். ஒருவேளை உங்க ஞானஸ்நானம் எடுத்ததுல சந்தேகம் இருக்கா? ஐயோ, நான் மனம் திரும்பாம ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் நான் ஞானஸ்நானம் எடுத்தேனா தெரியல, எனக்கு கொடுத்த சபையில ஒருவேளை நீங்க வெளியில இருந்து ஒரு சபையில இருந்து வந்திருக்கலாம், அங்க உண்மையா எனக்கு ஒரு நல்ல ஒரு போதகர் தான் என்ன அபிஷேகம், அதாவது என்ன ஞானஸ்நானம் கொடுத்தாரா தெரியல, அல்லது நான் அந்த நேரத்துல சின்ன குழந்தையா இருந்தேன், அல்லது நான் அறியாம ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், எல்லாரும் எடுத்ததுனால எடுத்துட்டேன் அப்படின்னு உங்க ஞானஸ்நானத்துல சந்தேகமா இருக்கா? ஒரு ஞானஸ்நானத்தை எடுத்துருங்க, தப்பே கிடையாது. மனம் திரும்பி ஞானஸ்நானம், ஏன்னா நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட வேண்டும். ஏன்னா நம்ம மரிச்சாலும் அங்க போய் சேர வேண்டும்.
இன்னைக்கு இந்த பயம் நிறைய பேருக்கு இல்ல. கிழக்கு நாடுகளிலே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே யுத்தம் நடக்கிற அந்த காரியங்களிலே கட்டடங்கள் இடிந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறாங்க. அங்க என்ன கிடைக்கல, ஆகாரம் கிடைக்கல, நிறைய பேருக்கு மருந்து கிடைக்கல. நிறைய நாடுகள்ல பெட்ரோல் டீசல் கிடைக்கல, கேஸ் கிடைக்கல. அங்க யுத்தம்னா அது உலகத்தையே பாதித்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஆண்டவர் கிருபையில நம்ம நாட்டு கப்பல்களை மட்டும் விட்டுட்டாங்களாம். அதனால நமக்கு ஏதோ பெட்ரோல் டீசல் கேஸ் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா நிறைய நாடுகள்ல 40-42% வரைக்கும் எல்லாத்தையும் ஏத்தி இருக்காங்க. கேஸ் பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் கிடைக்காததுனால. இதெல்லாம் எதற்காக சொல்றேன்னா, இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு அடையாளமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அங்க குண்டு போட்டுட்டு இருக்காங்க. இதே நிலைமை நம்ம நாட்டுல வந்தா யோசித்து பாருங்க, நம்மளால நிம்மதியா வாழ முடியுமா? அவங்களும் மக்கள் தானே, செத்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவை அறியாம செத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு இன்னைக்கு நம்மள நிம்மதியா வச்சிருக்கிறார்னா, அது ஆண்டவர் இயேசு நம்ம மேல வச்ச தயவு, அவருடைய கிருபை, இரக்கம் தான். நாம மனம் திரும்பி நம்முடைய மனசாட்சியோடு கூட நாம் வாழ வேண்டும். நம்முடைய மனசாட்சி சுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும். நன்றி உள்ள ஒரு மனசாட்சியா இருக்க வேண்டும். இயேசுவுக்கு நன்றி உள்ளவங்களா, தேவனுக்கு நன்றி உள்ளவங்களா, நம்மளோடு கூட வாழக்கூடியவங்க, நம்மளோடு இருக்கக்கூடியவங்களுக்கு நாம நம்மளால செய்யக்கூடிய உதவிகளை நாம் செய்யணும். ஒருவருக்கு ஒருவர் உதவியை செஞ்சு, ஏன்னா இந்த காலம் பொல்லாத காலம். நாம ஒவ்வொருவரும் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல ஒவ்வொருவரும் பல பிரச்சனையில, எல்லாருக்கும் பிரச்சனை இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. பிரச்சனையே எனக்கு இல்ல அப்படின்னு சொல்றவங்க இருந்தா உங்களுக்கு 1,00,000 ரூபாய் கூட நான் தருவேன். ஏன்னா நான் நம்பி சொல்லுவேன். ஏன்னா பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது. அப்படி யாராவது சொல்லிட்டா கண்டிப்பா 1,00,000 தந்துடுறேங்க. அப்படி நீங்க சொல்ல முடியுமா தைரியமா? ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதனால இந்த உலகத்துமே பிரச்சனையில தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. பிரச்சனையே இல்லாத ஒரு இடம் எது தெரியுமா? பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு தான் நம்ம எல்லாம் பிரயாசப்படுறோம். நாம இத்தனை வருஷம் சபைக்கு வந்து நரகத்துக்கு போயிடக்கூடாது. இத்தனை வருஷம் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தி நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாது. அதுக்கு தான் நம்முடைய மனசாட்சி சுத்தம் ஆக வேண்டும். அதுக்கு தான் நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் நம்முடைய மனசாட்சி பூரணப்பட வேண்டும். இந்த மனசாட்சியை பூரணப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, எந்த ஒரு நபரும் நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த தப்பு செஞ்சாலும் ஆண்டவர் இயேசுடைய பிள்ளைகளுக்கு தண்டனை கண்டிப்பா இருக்கு. ஆண்டவர் ஒரு பக்கம் மன்னிக்கிறாரு, இன்னொரு பக்கம் அவங்கள பூரணப்படுத்தணும்னா, அவங்க செஞ்ச தப்புகளுக்கு அவங்கள பூரணப்படுத்தணும்னா எப்படி பண்ணுவார்னா, வியாதியில போட்டு அவங்க செஞ்ச குற்றங்கள் குறைகளுக்கு அவங்கள தண்டிப்பார். அதுக்கப்புறம் அவங்கள பரிசுத்தப்படுத்தி பூர்ணப்படுத்தி அதுக்கு பிறகுதான், ஏன்னா வேதம் சொல்லுது பரிசுத்தவான்களுக்கு பூமியிலேயே நியாய தீர்ப்பு. அதனாலதான் பாவத்தை அதிகமா நம்ம செஞ்சிடவே கூடாது. பாவமே செய்யக்கூடாது. நாம எந்த பாவத்தை செஞ்சாலும் அதுக்கு நமக்கு தண்டனை இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா நம்ம செய்யற பாவத்துக்கு ஆண்டவர் நியாயம் தீர்த்து நம்மள அந்த நியாய தீர்ப்புக்கு பிறகுதான் பரலோகத்துல கொண்டு போய் சேர்ப்பார். அப்பதான் நமக்கு பரலோகம். அந்த நியாய தீர்ப்பு நமக்கு கிடைக்கலன்னா கடைசியில நியாய தீர்ப்பு கிடைக்கும், நரகத்துல போடுவார். ஆனா நம்ம ஆண்டவர் இயேசுடைய பிள்ளையா இருந்தா இந்த உலகத்திலே நமக்கு நீதி சரி கட்டுவார். அதனால நம்ம செஞ்ச தப்புக்கு, நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்மளையும் அவர் தண்டிப்பார். அதனாலதான் தயவு செய்து எல்லார்கிட்டயும் அன்பா இருங்க, எல்லாரையும் மன்னிங்க, எல்லாரையும் நேசிங்க, யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க, சமாதானமா யாவருக்குள்ள சமாதானமா வாழுங்க. என காலம் பொல்லாததா இருக்கிறது. அதனால மனசாட்சியை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே சீக்கிரம் வரப்போகிறார். அதனால பரிசுத்த ஆவியை பெறாதவங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. என மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீங்களா? பரிசுத்த ஆவி பெறாதவங்க மீட்கப்பட முடியாது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் வாழ வேண்டும். அவங்களுக்கு தான் சுத்த மனசாட்சி. ஒரு நேரம் இல்லைன்னா கூட ஐயோ இப்படி செஞ்சிட்டுமே, இது தப்பு,
ஆவியானவர் உணர்த்துவார், நம் மனசாட்சியில பேசுவார். அப்ப நம்ம மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே என்ன மன்னிங்க. யாரையாவது துன்பப்படுத்திட்டு அவங்க கிட்ட போய் நான் உங்களை துன்பப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கு எத்தனை பேரை நாம் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சிலர் நம்ம பேசாமையே துன்பப்படுத்தும். ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்ககிட்ட பேசவே மாட்டோம். ஆனா அவங்க ஏங்குவாங்க. ஐயோ, ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளை அவங்க அப்பா கிட்ட பல வருஷமா பேசலையா. அந்த அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. இதெல்லாம் யார்? ஆண்டவர் பிள்ளைங்க தான். பல வருஷமா பேசாம இருக்காங்க. ஆனா திருவிருந்து எடுப்பாங்க, மாசம் மாசம் திருவிருந்து எடுப்பாங்க, காணிக்கை கொடுக்கறாங்க, தசமாங்க கொடுக்கறாங்க. ஆனா அப்பா கிட்ட பேச மாட்டாங்க. இதெல்லாம் ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். இன்னைக்கு பேசாம நீங்க யார்கிட்டயாவது இருந்தா தயவு செய்து பேசிருங்க. அப்பதான் மனசாட்சி கிளியர் ஆகும், மனசாட்சி சுத்தமாகும். யாரையாவது மன்னிக்க முடியாம இருக்கா, மன்னிச்சிருங்க. ஏன்னா நம்முடைய பாவத்தை இயேசு மன்னிச்சாரு. எவ்வளவு பெரிய காரியம். அதனால யார் என்ன துரோகம் பண்ணியிருந்தாலும் தயவு செய்து மன்னிச்சிருங்க. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்று சுத்த மனசாட்சியோட நம்ம வாழ்வோம் என்று சொன்னா நாம் பரலோக ராஜ்யம் போகலாம். இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. இல்லைன்னா நீங்க பரலோகம் போகல, நான் பரலோகம் போக போறது இல்லைன்னா நீங்க சபைக்கே வர வேண்டாம். நீங்க ஏன் சபைக்கு வார வாரம் உங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க? நீங்க பரலோகம் போக வேண்டாம் அப்படின்னா நீங்க எப்படி வேணாலும் வாழலாம். உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடே கிடையாது. பரலோகம் போகணும் அப்படின்னா அவங்களுக்கு தான் கட்டுப்பாடு, அவங்களுக்கு தான் சபை, அவங்கள சரியாக்குற இடம் தான் சபை, அவங்கள கழுவுற சுத்திகரிக்கிற இடம் தான் சபை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மளை சுத்திகரிக்கிறது. ஆண்டவருடைய வசனம் தான் நம்மளை சுத்திகரிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அந்த சுத்திகரிப்புக்கு நேராக நம்மளை அவருடைய அக்கினியினாலே நம்மளை சுத்திகரிக்கிறார். அதனால நம்ம இந்த கடைசி நாட்கள்ல தேவனுக்காக வாழ்வோம். தேவன் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா ஆண்டவருடைய சமூகத்துல. இன்னைக்கு ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டாம். உங்க உள்ளத்திலே ஒரு பயத்தை ஆண்டவர் தருவாராக. ஏன்னா எது வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கும். யாருக்கும் வாழ்க்கை சதம் கிடையாது. நாம 100 வயசு வாழலாம்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா எப்ப நாம மரிப்போம்னு நமக்கே தெரியாது. எந்த வயசுல இருக்கிறவங்களுக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால தேவன் தான் நாம நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை தான். நாம இவ்வளவு நாள் உயிரோடு இருக்கிறோமா, நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அன்பு தான். அதனால் நம் சுத்த மனசாட்சி உள்ளவர்களாய் வாழ்வோம். நம்முடைய மனசாட்சியில இருக்கிற எல்லா அசுசைகள் நீங்கி போவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிப்பதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா எங்கள் பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் சுத்த மனசாட்சி உள்ளவர்களா எங்களை மாற்றும் ஐயா. எங்க மனசாட்சி ரத்தத்தினாலே கழுவும் ஆண்டவரே. எங்கள் மனசாட்சி நீர் பூரணப்படுத்தும் ஆண்டவரே. எந்த ஒரு பலியும் எங்கள் மனசாட்சியை சுத்தப்படுத்த முடியாது, எங்க மனசாட்சியை பூரணப்படுத்த முடியாது. ஆனா இயேசு உம்முடைய ரத்தம், உம்முடைய நீர் பலியாக மரிச்சதுனால நீர் மட்டும்தான் எங்களை பூரணப்படுத்த முடியும், எங்க மனசாட்சியை சுத்தப்படுத்த முடியும். எங்கள் மனசாட்சியில் இருக்கிற செத்த கிரியைகளை எங்களை விட்டு நீக்கும் ஐயா. ஆண்டவரே, அந்த செத்த கிரியைகள் வேண்டாம் எங்களுக்கு. ஆண்டவரே, சுத்த மனசாட்சி எங்களிலே சிருஷ்டியும் ஆண்டவரே. நிலைவரமான ஆவி எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எப்பொழுதும் தேவனை துதித்து தேவனை ஆராதனை செய்ய, தேவனால் படைக்கப்பட்ட மனுஷர்களை கனப்படுத்த, தேவனால் படைக்கப்பட்ட மனுஷரை நேசிக்க, மன்னிக்க அப்பா எங்களுக்கு கிருபை செய்தரலாம் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் சொல்லி கொடுத்த ஜெபத்தில் கூட, நாங்கள் எங்கள் கடனாளிகளை மன்னிப்பது போல
எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி. அப்பா, மன்னிப்பு கூட கண்டிஷன்ல தான் வச்சிருக்கீங்க. நாங்க மன்னிச்சா நீர் மன்னிக்கிறீர். அதனால நாங்க எல்லாரையும் மன்னித்து, எல்லாரையும் நேசிக்க, எல்லாரிடத்திலும் அன்பு கூற எங்களுக்கு நீர் உதவி செய்தருளும் ஐயா. எங்க மனசாட்சியை நாங்களே ஆண்டவரே சுத்தமா நாங்க ஆக்க முடியாது. நிறைய நேரத்துல நாங்க செய்யறது கரெக்ட்னு சொல்லி எங்களை நாங்களே நீதிமானாய் மாற்றிக் கொள்ளுகிறோம். அப்படிப்பட்ட நிலைமை வேண்டாம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாள்ல எங்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியாகிய தேவன், நீர் உம்முடைய சுத்த ஆவியானவர், நீரே பரிசுத்தத்துல எங்களை வழி நடத்தும். எங்களை சுத்திகரியும். பரலோக ராஜ்யத்தை எங்களை தகுதிப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் ஐயா. இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் யுத்தங்களினாலே அழிந்து கொண்டிருக்கிறது. வியாதிகளினாலே அழிந்து கொண்டிருக்கிறது. பண பற்றாக்குறையினால் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, சமாதானம் இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறது. இது போல நிலைமையில எங்களை இயேசுவே நீர் காப்பாற்றும். எங்கள் தேவனே, எங்கள் அப்பா பிதாவே, எங்களை நீர் தான் காப்பாற்ற வேண்டும். நீர் உம்முடைய தயவினாலே எங்களை மீட்டுக்கொள்ள உம்முடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பினீரே. உம்முடைய குமாரனாகிய இயேசு சிந்தின ரத்தத்தினாலே எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் மீட்பையும் உண்டாக்கினீரே. அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்காக அனுப்பி இருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை பொறுப்படுத்து பரலோகத்துல கொண்டு போய் எங்களை சேர்ப்பாராக. இந்த உலகத்திலும் பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை செய்தரலாம். அந்த தேவ பிள்ளைகள் அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதியும். உமக்கே சகல துதிகன மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் எங்கள் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென்.